ஏஐ இன்ஜினியரிங் சர்வீஸ் லிமிடெட்ல தான் வந்து அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் வேகன்சி 209 வேகன்சி கேட்டிருக்காங்க வேரியஸ் பிளேஸ்ல. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மேட் அதாவது கூகுள் ஃபார்ம் இந்த லிங்க் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் ஃபார்முக்கான அந்த லிங்க் வரும். ஸோ இதுலேயும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கூடவே வந்து நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களோட ஃபோட்டோ எல்லாம் ஃபில் பண்ணி இமெயில் ஐடிக்கு வந்து வர்ற 15/1/2024 நீங்கள் அனுப்பி வைக்கணும். அது கூட வந்து 1000 ரூபாய் பேமெண்ட் அதாவது நான் ரீஃபண்டபிள் பேமெண்ட்டோட நீங்க அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டீடைல்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துடலாம். ஏஐ இன்ஜினியரிங் சர்வீஸ் லிமிடெட் மும்பையில் வந்து அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏஐ இன்ஜினியரிங் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் ஆர்கனைசேஷன் தான் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் அப்ரூவ்டு இதில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்தியன் நேஷனாலிட்டிஸ்ல இருந்து 1 ஜனவரி 2024 ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த ரெக்யூர்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் வந்து இன்ஜினியரிங் ஆக்டிவிட்டி சென்டர்ல வந்து ஒர்க் பண்றதுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஃபிக்ஸ்டு டைம் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ல இருக்கும், 5 இயர்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஃபர்தர் கம்பெனி ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கான எக்ஸ்டென்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செலக்டட் கேண்டிடேட் வந்து போஸ்டட் எனி ரீஜன் ஸ்டேஷன்ல வந்து இருக்கும் டிபெண்டிங் அப்பான் த ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஏஐஎஸ்எலோட அந்த டிபெண்டிங் குவான்டிட்டிக்கு எடுத்து இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் எஸ்டிமேட்டட் ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் வேகன்சி அஸ் ஃபாலோஸ்ன்னு சொல்லி கீழே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 209. அதில் டெல்லியில் 87, மும்பையில் 70, கொல்கட்டாவில் 12, ஹைதராபாத்தில் 10, நாக்பூரில் 10, திருவனந்தபுரத்தில் 20ன்னு சொல்லி 209 கொடுத்துருக்காங்க. 209. ஸோ இதில் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2024 மினிமம் 3 இயர்ஸ் கிராஜுவேஷன் இருக்கணும். அதாவது பிஎஸ்சி படிச்சவங்க, பிகாம், பிஏ அல்லது ஈக்குவலண்டான கவர்மெண்ட் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில வந்து எனி டிசிப்ளின் அண்ட் சர்டிபிகேட் கோர்ஸ் கம்ப்யூட்டர் அதாவது மினிமம் 1 இயர் டூரேஷன்ல இருக்கணும். அது வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டேட்டா என்ட்ரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிசிஏ, பிஎஸ்சி, அப்புறம் கிராஜுவேட்டு, ஐடிசிஎஸ் இதில் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோட கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் முடிச்சிருக்கணும். ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் ஆஃப்டர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு வந்து 35 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஓபிசியில் உள்ளவங்க 38, எஸ்சி எஸ்டியில் இருக்கிறவங்க வந்து 40 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 35 வயசு வரைக்கும் இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான மந்த்லி ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா 27,000 இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அப்ராக்சிமேட்ல. ஸோ அதுக்கப்புறம் வேரி ஓவர் ஏ பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் டிபெண்டிங் அப்பான் த லென்த் ஆஃப் சர்வீஸை பொறுத்து உங்களுக்கான இந்த சேலரி சேஞ்ச் ஆகும். பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் 5 இயர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்து. ஸோ எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னா அதாவது இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட் வந்து இந்த எலிஜிபிலிட்டியோட இருக்கீங்க அப்படின்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல கேட்டிருக்கிற அந்த எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்க 1/1/2024 உங்களுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் அதாவது குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்கணும். ஸ்கேனட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. அதை நீங்க பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி அது கூடவே வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஸ்கேன் பண்ணி இந்த இமெயில் ஐடிக்கு carriers@aisl.in இந்த இமெயில் ஐடிக்கு வந்து 15/1/2024 நீங்க அனுப்பணும். அது கூட வந்து 1000 ரூபாய் பே பண்ணுறதுக்கான அந்த ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் மூலயமா பே பண்ணதுக்கான அந்த ஸ்லிப்பையும் அட்டாச் பண்ணி அனுப்பணும். அதுக்கான அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவினிங் 5 மணிக்குள்ள 15/1/2024 5 மணிக்குள்ள அவங்களுக்கு சேர்ற மாதிரி நீங்கள் அனுப்பிடணும். அதுக்கப்புறம் அனுப்புனீங்கன்னா அது கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ செல்ஃப் அட்ரஸட் காப்பி சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த டீட்டெயில்ஸு உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், அப்புறம் வந்து 3rd 4th இயருக்கான அந்த கிராஜுவேஷன் எஜுகேஷன் மார்க் ஷீட்டு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்கான அந்த ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து அட்டாச்ட் ஃபோட்டோ காப்பி டியூல் சைன்டு பை த பிரின்சிபல் சேம் ஸ்கூல் அல்லது காலேஜில் இருந்து அல்லது எஸ்எஸ்சி பாஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட், எஸ்சி எஸ்டி ஓபிசி இதுக்கான கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் என்ஓசி அனுப்பணும். ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட் அலாங் வித் த
ஃபுல் அட்ரஸ் ஆஃப் வென்யூ, ஷெட்யூல் ஆஃப் தி ரிட்டன் டெஸ்ட், ஸ்கில்டு டெஸ்ட், இது எல்லாமே வந்து இந்த AIESL வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ கேண்டிடேட் வில் பி ரிக்வயர்ட் டு அப்பியர் ஃபார் த ரிட்டன் டெஸ்ட்டுக்கு போவாங்க. அதுக்கடுத்து ஸ்கில்டு டெஸ்ட், MS வேர்டு, MS எக்ஸல், MS பவர் பாயிண்ட், ஸோ இது எல்லாமே ஸ்கில்டு டெஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டெஸ்ட், ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வெப்சைட்லேயே வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணி கிளியர் ஆகி வர்றவங்க வந்து ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான அந்த மெடிக்கல் எக்ஸாம் வந்து இது பண்ணுவாங்க. ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் டெஸ்ட் ஃபார் செலக்டட் கேண்டிடேட், ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வில் பி indicated as per vacancy subject being fit. இந்த ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல்ல வந்து ஃபிட்டுங்கிற மாதிரி மெடிக்கல் ஆஃபீஸர் மூலிமா வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட்ல காஸ்ட் எல்லாமே வந்து கேண்டிடேட் தான் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஜென்ரல் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸ்டு டைம் பேஸில் இருக்கும், மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா செலக்டட் கேண்டிடேட் மே போஸ்டட், ஏதாவது ஒரு பிளேஸில் வந்து அந்த வேகன்சிக்கு ஏற்றது போல் உங்களுக்கான அந்த போஸ்ட் வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ SC/ST கேண்டிடேட் fulfilling the requirements and residing beyond 80 kilometers from the test center and if not employed any government semi public undertakingல வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் which are unsigned incomplete application வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கேண்டிடேட் வந்து இன்டர்வியூ டைமில் வந்து நீங்கள் ஒரிஜினலாக வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் செலெக்ஷன் டைமில். அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கான அந்த ஃபார்மட் ஆஃப் அப்ளிகேஷன் இங்கே தான். இங்கே வந்து ஃபோட்டோ மேலே சைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி போகிறீங்க, லொக்கேஷன் எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிருங்க. உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஸோ மொபைல் நம்பரு, இந்த டீட்டெயில்ஸ், மேரிடா அன்மேரிடா, கேஸ்ட்டு, ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இது நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ இதையும் ஃபில் பண்ணிவிட்டு எங்கே ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறது அந்த டீட்டெயில்ஸு, ஸோ பேமெண்ட் கட்டுறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ், எங்கே பே பண்ணீங்க, எந்த டேட்டு, டிமாண்ட் டிராஃப்ட் நம்பரு, எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக எழுதிட்டு இங்கே பிளேஸு, டேட்டு, சிக்னேச்சர் இது பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் போயிட்டு கேட்டிருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணி இதையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதாவது மேனுவலாகவும் வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி அந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பணும். அது கூட வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸு, அது கூடவே வந்து இந்த கூகுள் ஃபார்மும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே 15/1/2024 எல்லாமே நடக்கணும். ஸோ அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.